ராஜ்யசபா தேர்தலில் ஆதரவு யாருக்கு என்பதை கட்சி மேலிடம் அறிவிக்கும் என்று காங்கிரஸ் கட்சி தலைவர் ஞானதேசிகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட உள்ள 6 ராஜ்யசபா எம்பிக்களுக்காக 7 பேர் தேர்தல் களத்தில் நிற்கின்றனர். அதிமுகவில் 4 பேர் மற்றும் திமுக, தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளில் தலா 1 என மொத்தம் 7 பேர் நிற்பதால் ஓட்டுப்பதிவு நிச்சயமாகியுள்ளது. 5 எம்எல்ஏக்களை கொண்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் ஆதரவை பெறுவதில் திமுகவும் தேமுதிகவும் கடும் போட்டியில் உள்ளன. செவ்வாயன்று தேமுதிகவின் 5 எம்எல்ஏக்கள் சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்து மாநில தலைவர் ஞானதேசிகனிடம் ஆதரவு கேட்டு கடிதம் அளித்தனர். இதுகுறித்து புதனன்று செய்தியாளர்களை சந்தித்த ஞானதேசிகன் மேலிடம் முடிவெடுக்கும் என்றார். அவர்கள் 5 பேர் கொடுத்த கடிதம் டெல்லிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆதரவு கேட்டிருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். அவர்கள் முடிவெடுத்து அந்த முடிவு என்ன என்பதை நான் பிறகு தெரிவித்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் கேட்டிருக்கிறார்கள். 2 பேருமே டெல்லியிடம் அவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள், என்னிடமும் தொடர்பு கொண்டார்கள். 2 தகவலையும் நான் டெல்லிக்கு சொல்லிவிட்டேன். எங்களுடைய தலைமைதான் இந்த விவகாரங்களில் முடிவெடுக்க முடியும். திமுக பார்லிமென்ட் குழு தலைவர் TR பாலு டெல்லியில் முகாமிட்டு காங்கிரஸ் கட்சியின் ஆதரவை பெறுவதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவரும் ஜவாஹிருல்லாவுடன் அக்கட்சியின் இன்னொரு எம்எல்ஏ அஸ்லம் பாஷா ஆகியோர் திமுக தலைவர் கருணாநிதியை புதனன்று நேரில் சந்தித்து ராஜ்யசபா தேர்தலில் கனிமொழிக்கு ஆதரவு தெரிவித்தனர். கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த மனிதநேய மக்கள் கட்சி மெழுகுவர்த்தி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றது. மனிதநேய மக்கள் கட்சியின் 2 எம்எல்ஏக்களின் ஆதரவு அதிமுகவிற்கு தேவைப்படாது என்ற நிலையில் தேமுதிகவை புறக்கணித்து திமுகவுக்கு ஆதரவளித்துள்ளது. இந்நிலையில் சபாநாயகரால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள 6 தேமுதிக எம்எல்ஏக்கள் ஓட்டு போட தடையில்லை என்று கூறப்பட்டுள்ளது. சட்டசபை செயலாளரும் ராஜ்யசபா தேர்தல் அதிகாரியுமான ஜமாலுதீன் வெளியிட்ட வாக்காளர் பட்டியலில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 6 பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன.